வணக்கம் நண்பர்களே. உணர்வுகளின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய கதையை தொடங்கலாம் வாங்க. செம்புலப்பட்டி கிராமத்தின் அந்த வீதியே நிசப்தத்தில் உறைந்திருந்தது. காவ்யாவின் வீட்டு வாசலில் முருகேசனும் பெரியசாமியும் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக கட்டியணைத்து 30 ஆண்டுகால பாரத்தை கண்ணீராக இறக்கி வைத்துக் கொண்டிருந்தனர். அந்த மௌனத்தை கிழித்துக்கொண்டு தூரத்தில் வேன்களும் பைக்குகளும் வரும் சத்தம் கேட்டது. பெரியசாமிக்கும் முருகேசனுக்கும் இடையே சண்டை முற்றிவிட்டது என்ற செய்தி காட்டுத் தீயாய் பரவ கார்த்திக்கின் ஒட்டுமொத்த குடும்பமும் பதறிப்போய் அங்கே வந்து இறங்கியது. கார்த்திக்கின் அண்ணன் செந்திலும் தம்பி சரவணனும் கையில் கிடைத்ததை எடுத்துக்கொண்டு முன்னே ஓடி வர, அவர்களுக்கு பின்னால் சித்தப்பா சண்முகமும் சித்தி கமலாவும், அவர்களோடு அத்தை கலையரசி மற்றும் மாமா ராஜா பதற்றத்தோடு ஓடி வந்தனர். ஆனால் காவ்யா வீட்டின் முன் அவர்கள் கண்ட காட்சி அவர்களை அப்படியே சிலையாக நிறுத்தியது. அண்ணன், இது என்ன நிஜமாவா? செந்திலின் கையில் இருந்த வேகம் சட்டென குறைந்தது. அங்கே 30 வருடங்களாக முட்டிக்கொண்டு நின்ற அந்த இரு சிங்கங்களும் ஒருவரையொருவர் தாங்கி பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தனர். சுப்பிரமணியம் தாத்தாவும் ராமசாமி தாத்தாவும் கைகோர்த்து அமர்ந்திருக்க அந்த இடமே ஒரு புனித தலத்தை போல மாறியிருந்தது. கார்த்திக்கின் அம்மா லக்ஷ்மி ஓடி வந்து அங்கே அழுது கொண்டிருந்த சரோஜாவை பார்த்தார். சரோஜா, நிஜமாவே எல்லாம் முடிஞ்சிருச்சாடி என அவர் கேட்க, சரோஜா ஓடி வந்து லக்ஷ்மியை கட்டியணைத்துக் கொண்டார். முடிஞ்சிருச்சு லக்ஷ்மி, நம்ம பிள்ளைகளோட ராசி, அந்த பாவிங்க போட்ட சதி முடிஞ்சு போச்சு என அவர் சொல்ல, அங்கிருந்த அத்தனை பெண்களும் கண்ணீர் மல்க ஒருவரை ஒருவர் அணைத்துக் கொண்டனர். சித்தப்பா சண்முகம் மெல்ல பெரியசாமியின் அருகில் சென்று, அண்ணன், என்னென்ன நடக்குது என கேட்க, பெரியசாமி சிரித்து கொண்டே அவர் தோளை தட்டினார். சண்முகம், இனிமே நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டையும் இல்ல பகையும் இல்லடா. முருகேசன் என் நண்பன், அவன் என் கூடவே இருப்பான் என கம்பீரமாக அறிவித்தார். இதை கேட்டு அண்ணி ரேணுகாவும் அத்தை கலையரசியும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்துக் கொண்டனர். கலையரசியின் குழந்தைகள் ஓடிப்போய் காவ்யாவின் கைகளை பற்றி கொள்ள அந்த வீடே உறவுகளின் சங்கமமாக மாறியது. மல்லியின் குடும்பத்தாரும் பாண்டியோடு சேர்ந்து கொண்டு அங்கே வந்திருந்தனர். மல்லியின் அண்ணனும் அண்ணியும் காவ்யாவின் குடும்பத்தோடு கலகலப்பாக பேசத் தொடங்கினர். யாரும் அங்கிருந்து கிளம்ப தயாராக இல்லை. வாசல் தெளித்து கோலமிட்ட காவ்யாவின் வீட்டிற்குள் 30 வருடங்களுக்கு பிறகு கார்த்திக்கின் குடும்பம் கால் பதித்த அந்த தருணம் செம்புலப்பட்டி வரலாற்றிலேயே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. முருகேசனும் பெரியசாமியும் தோள் மீது கை போட்டபடி முன்னால் நடக்க, அவர்களை தொடர்ந்து ஒரு பெரும் உறவு பட்டாளமே உள்ளே நுழைந்தது. வீட்டு ஹாலில் இருந்த அந்த பழைய மர சோபாக்களும் நாற்காலிகளும் இன்று போதவில்லை. பெரியவர்கள் திண்ணையிலும் இளைஞர்கள் தரையிலும் அமர அந்த வீடே மனிதர்களால் நிறைந்து வழிந்தது. மணியண்ணனும் அவனது மனைவி ராதாவும் ஓடி ஓடி உபசரிப்பில் இறங்கினர். ராதா, முதல்ல எல்லாருக்கும் அந்த பன்னீர் ரோஸ் சர்பத்தை எடுத்துட்டு வா, வெயில்ல வந்திருக்காங்க என்று மணி சொல்ல, ராதா ஒரு பெரிய தட்டில் கண்ணாடி தம்ளர்களில் சிவப்பு நிற பானத்தை ஏந்தி வந்தாள். இருக்கட்டும் மணி, நீங்க 2 பேரும் முதல்ல வந்து உட்காருங்க. ராதா, நீயும் எங்க கூட உட்காருமா என்று மீனாட்சி பாட்டி அன்போடு சொல்ல, பரவாயில்ல பாட்டி, நீங்க வந்ததே எங்களுக்கு பெரிய சந்தோஷம், இதை காப்பி போட்டு வந்துடுறேன் என ராதா புன்னகைத்தாள். ராமசாமி தாத்தா தன் நண்பன் சுப்பிரமணியத்தை பார்த்து, என்னடா சுப்பு, உன் வீட்டு காப்பி குடிக்க 30 வருஷம் காத்திருக்க வச்சுட்ட என்று கேலி செய்ய, அதை ஏன் கேட்கிற ராமசாமி, விதியே இப்போதான் கதவை திறந்திருக்கு, இந்த வெத்தலை பாக்க எடுத்துக்கோ என சுப்பிரமணியம் தாத்தா வெற்றிலை தட்டை நீட்டினார். முருகேசனின் மனைவி லக்ஷ்மி சரோஜாவின் கையை பற்றி கொண்டு, சரோஜா, உன் பொண்ணு காவியாவை நான் நல்லபடியா விடாம பாத்துக்குவேன், அவன் என் மருமக இல்ல, என் பொண்ணு என்று உருக சரோஜா கண்களை துடைத்து கொண்டார். எனக்கு தெரியும் லக்ஷ்மி, நம்ம வீட்டு விசேஷம் இனிமே ஒண்ணுதான் என்றார். கார்த்திக்கும் காவியாவும் ஒரு மூலையில் நின்று தங்களின் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கிடைத்த இந்த அமைதியை ஒருவருக்கொருவர் கண்களால் பகிர்ந்து கொண்டனர். பாண்டி மல்லியின் காதில் கிசுகிசுத்தான். பாத்தியா மல்லி, அருவாளை தூக்கிட்டு வந்தவங்க எல்லாம் இப்போ அன்புல திக்குமுக்காடி நிக்கிறாங்க, இது தாண்டா நம்ம கார்த்திக் ஸ்டைலு. அப்போது கார்த்திக்கின் அண்ணன் செந்தில் குறுக்கிட்டு, அப்பா, எல்லாரும் எமோஷனலா பேசிட்டு இருக்கோம், ஆனா அந்த மெயின் மேட்டரை யாராவது ஆரம்பிப்பீங்களா, இல்ல சரவணா வச்சு ஆரம்பிக்கட்டுமா என்று கிண்டல் செய்ய, சரவணன் உடனே, அண்ணன், நான் சின்ன பையன், எனக்கு ஒன்னும் தெரியாது என ஜாக்கிரதையாக நடுவினான்.
பாண்டி சும்மா இருப்பானா? தன் வேட்டியை சரி செய்து கொண்டு, ஏங்கய்யா, மாப்பிள்ளையும் பொண்ணும் அங்க ஓரமா நின்று ஒருத்தர் ஒருத்தர் டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. நாம சீக்கிரம் முகூர்த்தத்தை டிசைன் பண்ணுவோம் என சொல்ல அங்கிருந்தவர்கள் அனைவரும் சிரித்தனர். மல்லி அவனை இடுப்பில் கிள்ள, ஆ, உண்மைதானடி மல்லி சொன்ன என பாண்டி முறைத்தான். ஏன்பா முருகேசா, பொண்ணு காவியாவை கூப்பிடு, மாப்பிள்ளை வீட்டார் வந்திருக்கோம்ல, இங்கேயே வச்சு ஒரு டீயை குடிச்சிட்டு பேசி முடிப்போம் என ராமசாமி தாத்தா அதிகார தோரணையில் சொல்ல அந்த இடமே ஒரு விருந்து கூடமாக மாறியது. மணி அண்ணன் எழுந்து நின்றார். அவர் முகத்தில் ஒரு அண்ணனுக்கே உரிய கம்பீரம் இருந்தது. மாமா, பெரியப்பா, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம். அதுவே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். ஆனா என் தங்கச்சி கல்யாணத்தை நான் ரொம்ப சிறப்பா நடத்தணும்னு ஆசைப்படுறேன். இது ஏதோ அவசரத்துல செஞ்ச காரியம்னு ஊர் சொல்லிடக்கூடாது. எல்லாமே முறையா நடக்கணும். முதல்ல மாப்பிள்ளை வீட்டார் வந்து பொண்ணு பார்க்கணும். அப்புறம் முறைப்படி தட்டு மாத்தி நிச்சயதார்த்தம் செய்யணும். இதுக்கு ஒரு நல்ல நாளை பார்க்கலாமா என்று கேட்டார். சித்தப்பா சண்முகம் ஆமோதித்தார். மணி சொல்றதுதான் சரி. முறை மாறாம செஞ்சாதான் அந்த விசேஷத்துக்கு ஒரு அழகு. சும்மா பேசிட்டு போனா அது சரி வராது. உடனே அலைமேலு பாட்டி ஒரு பஞ்சாங்கத்தை எடுத்து வர சொன்னார். இந்தா பாருங்கப்பா, வர்ற வியாழக்கிழமை குரு வரை ஒரு நல்ல நேரம் இருக்கு. அன்னைக்கே பொண்ணு பார்க்குற வைபவத்தை வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வளர்பிறையில நிச்சயதார்த்தம் என்று தேதி குறிக்க, பெரியசாமி அப்படியே செய்வோம் என முத்திரை குத்தினார். கார்த்திக்கின் அத்தை கலையரசி காவியாவின் அருகில் அமர்ந்து, காவியா, கவலைப்படாத, எங்க ரேணுகாவும் நானும் இருக்கோம். உன்னை எப்படி அலங்காரம் பண்ணி அழகா மாத்தணும்னு எங்களுக்கு தெரியும் என்று அவளது கன்னத்தை கிண்ணினாள். ரேணுகா அண்ணி சிரித்து கொண்டே, ஆமாம் காவியா, சரவணனை விட்டு பட்டாசு வாங்க சொல்லிடுவோம். உன் நிச்சயதார்த்தம் ஊரே அதிர்ற மாதிரி இருக்கணும் என்றாள். சரவணன் உடனே, அண்ணி, பட்டாசு மட்டும் இல்ல, பாண்டியன் எனக்கு ஒரு ஸ்பெஷல் மைக் செட்டு வாங்கி தரேன். அவர் தான் இன்னைக்கு மைக் செட்ல பாட்டு போடணும் என பாண்டியை வம்புக்கு இழுத்தான். ஏல சரவணா, நான் பாட்டு போட்டா இன்னைக்கு கல்யாணமே நின்றுடும்டா. ஏன்னா நான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவேன் என பாண்டி சொல்ல இந்த இடமே கலகலப்பாக மாறியது. பெரியசாமி முருகேசனின் கையை பிடித்து கொண்டு, முருகேசா, 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம விட்ட இடத்தை இப்ப பிடிக்க போறோம். என் மகளுக்கு நீதான் மாமன், நீயேதான் மாப்பிள்ளைக்கும் அப்பா. எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் என்றார். முருகேசன் கண்களில் நீர் மல்க, நிச்சயமா பெரியசாமி, இது நம்ம வீட்டு கல்யாணம் என்றார். கார்த்திக்கும் காவியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். வார்த்தைகள் தேவை இருக்கவில்லை. அவர்களின் கண்களில் இருந்த ஆனந்தமே அத்தனை சத்தத்தையும் விட பெரிதாக இருந்தது. கார்த்திக் காவியா திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடந்து முடிந்து அந்த வீடே மகிழ்ச்சியில் திளைத்துக் கொண்டிருந்தது. தட்டுக்கள் மாற்றப்பட்டு சந்தனமும் குங்குமமும் பரிமாறப்பட்ட அந்த மங்களமான குழுவில் பாண்டி மட்டும் ஒரு விதமான தவிப்போடு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான். அவ்வப்போது தன் வேட்டையை சரி செய்தபடி தூரத்தில் நின்று கொண்டிருந்த மல்லியை பார்த்து கண்ணடிக்க, மல்லியோ பெரியவங்க முன்னாடி என்ன விளையாட்டு என்பது போல முறைத்து கொண்டிருந்தாள். பாண்டிக்கு தெரியும், இதுதான் சரியான நேரம். இப்போது விட்டால் மீண்டும் இப்படி ஒரு சந்தோஷமான மனநிலையில் பெரியவர்களை பார்ப்பது அரிது. மெல்ல மணி அண்ணனின் அருகில் சென்ற பாண்டி அவர் காதுக்கு அருகில் குனிந்து, அண்ணன், வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஆனா கியர் மட்டும் விழமாட்டேங்குது, கொஞ்சம் தள்ளி விடுங்க அண்ணன் என ரகசியமாக சிக்னல் கொடுத்தான். மணி அண்ணன் சிரித்து கொண்டே ஜாடை காட்ட பாண்டி உடனே கார்த்திக்கின் அருகில் போய் நின்று கொண்டு சத்தமாக தொண்டையை சரி செய்தான். பெரியசாமி ஐயா, முருகேசன் ஐயா, எல்லாரும் ஒரு நிமிஷம் என் பக்கம் பாருங்களேன் என பாண்டி குரல் கொடுக்க சபையில் இருந்த அனைவரின் பார்வையும் அவன் பக்கம் திரும்பியது. பெரியசாமி சிரித்து கொண்டே, என்னடா பாண்டி, கார்த்திக் கல்யாணத்துல உனக்கு என்ன வேணும், இப்பவே லிஸ்ட் போட போறியா என கேட்டார். அது இல்லைங்கய்யா, கார்த்திக் என் நண்பன். அவன் கல்யாணத்துல நான் முன்னாடி நின்று ஆடுவேன், பாடுவேன், எல்லாம் செய்வேன். ஆனா மாப்பிள்ளைக்கு தோழனா நிக்கிற எனக்கு ஒரு தோழி வேணும்ல. அதுவும் இந்த செம்பலப்பட்டி மண்ணிலேயே இருந்தா இன்னும் வசதியா இருக்குமேனு பாக்குறேன் என இழுக்க மல்லி வெட்கத்தில் தலை குனிந்து சமையலறை பக்கம் ஓடினாள். ராமசாமி தாத்தா சத்தமாக சிரித்தார். அடே பாண்டி, நீ மல்லியதான் கேட்கிறேன்னு ஊருக்கே தெரியும்டா. என்ன சுப்பிரமணி, உன் பேத்தி மல்லியை இந்த பாண்டி பயலுக்கு கட்டி கொடுக்கலாமா என அவர் கேட்க மல்லியின் குடும்பத்தார் ஒருவரை பார்த்து புன்னகைத்தனர். மல்லியின் அப்பா தர்மலிங்கம் முன்வந்து, பாண்டி, நீ கார்த்திகோட நண்பன் மட்டும் இல்ல, எங்க குடும்பத்துல ஒருத்தன். கார்த்திக் காவியா கல்யாணம் முடிஞ்ச கையோட அதே மேடையில மல்லி கழுத்துல நீ தாலி கட்டணும்னா எனக்கு சம்மதம் தான். ஆனா மல்லி சம்மதம் சொல்லணுமே என்றார். பாண்டி உடனே, அண்ணன், அவ சம்மதம் சொல்லிதான் நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். இல்லைன்னா நான் இந்த ஊர் பஞ்சாயத்துல நின்றுப்பேனா என மாசாக சொல்ல அங்கிருந்த சரவணனும் செந்திலும் விசில் அடித்து கொண்டாடினர். சரவணன், பாண்டி, நீ கலகிட்ட போ.
ஒரே கல்லுல 2 மாங்காய். அண்ணன் கல்யாணத்தோட உன் கல்யாணத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டியே என கை தட்டினான். கார்த்திக்கின் சித்தப்பா சண்முகம் சிரித்துக்கொண்டே, அப்போ சரி, செம்புலப்பட்டியில இது ரெட்டை மாட்டு வண்டி கல்யாணம் தான். கார்த்திக் காவியா ஒரு ஜோடி, பாண்டி மல்லி ஒரு ஜோடி. ஒரே மேடை, ஒரே முகூர்த்தம். என்ன, எங்க அண்ணாக்களுக்கு எல்லாருக்கும் சம்மதம் தானே என கேட்க, அங்கிருந்த பெரியவர்களும் மனமுவந்து கை கொடுத்து கொண்டனர். நிச்சயமா, நம்ம பாண்டிக்கும் மல்லிக்கும் சேர்த்துதான் விசேஷம் என பெரியசாமி அறிவிக்க, பாண்டி தன் வேட்டியை தூக்கி கட்டி கொண்டு, அண்ணன் மணி, ஜாங்கிரி ஆர்டர்ல ஒரு 50 கிலோ எக்ஸ்ட்ரா போடுங்க, மல்லி வராடா என உற்சாகத்தில் கத்தினான். காவியா மல்லியின் கையை பற்றி கொண்டு, பாத்தியா மல்லி, சின்ன வயசுல இருந்து நமக்கு எல்லாமே ஒரே மாதிரியா தான் நடந்திருக்கு. இப்போ நம்ம கல்யாணமும் அப்படிதான் என சொல்ல, மல்லியின் முகம் செவ்வரளி பூவாக சிவந்தது. சிரிப்பும் கேலியும் மகிழ்ச்சியும் அந்த வீட்டை நிறைக்க, இரு ஜோடிகளின் வாழ்க்கை பயணமும் ஒரே நேர்கோட்டில் அழகாக தொடங்கியது. பாண்டியின் பேச்சும் பெரியவர்களின் சம்மதமும் அந்த வீட்டையே ஒரு திருவிழா கோலத்திற்கு மாற்றி இருந்தது. 30 ஆண்டுகால பகை மறைந்து இன்று அந்த 2 குடும்பங்களும் ஒரே குடும்பமாக மாறியதை காண செம்புலப்பட்டி கிராமமே திரண்டு வந்திருந்தது. மணி அண்ணன் எல்லாரையும் பார்த்து, சரி, எல்லாரும் வாசலுக்கு வாங்க, இந்த சந்தோஷத்தை ஒரு புகைப்படம் எடுத்துப்போம் என்று சொல்ல, கார்த்திக்கின் ஒட்டுமொத்த குடும்பமும், காவியாவின் குடும்பமும், பாண்டியோடு மல்லியின் உறவினர்களும் என அந்த பெரிய வாசலில் திரண்டனர். நடுவில் சுப்பிரமணியன் தாத்தாவும் ராமசாமி தாத்தாவும் அமர்ந்திருக்க, அவர்களை சுற்றி முருகேசனும் பெரியசாமியும் தோள் மீது கை போட்டபடி நின்றனர். ஒரு பக்கம் கார்த்திக் காவியா ஜோடியும், மறுபக்கம் மல்லி பாண்டி ஜோடியும் நிற்க, சரவணனும் சந்திரும் பின்னால் இருந்து உற்சாகமாக சிரித்துக் கொண்டிருந்தனர். எல்லாரும் சரிங்க என மணியண்ணன் சொல்ல, கேமராவின் பிளாஷ் வெளிச்சம் அந்த தருணத்தை சிறைபிடித்தது. அந்த வெளிச்சம் வெறும் புகைப்படத்திற்காக மட்டும் இல்லை, செம்புலப்பட்டி கிராமத்தின் இருண்ட காலம் முடிந்து உறவுகளால் ஆன ஒரு ஒளிமயமான புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டதற்கான அடையாளம் அது. மல்லி மெல்ல காவியாவின் காதில், இனிமே நாம எப்பவும் பிரியவே மாட்டோம்ல காவியா என கேட்க, காவியா அவள் கையை அழுத்தமாக பற்றி கொண்டு, பிரியவே மாட்டோம் மல்லி, இனிமே எல்லாம் சந்தோஷம்தான் என்றாள் நம்பிக்கையுடன். வெளியே தென்னந்தோப்பில் வீசிய தென்றல் காற்று அந்த ஊரின் புதிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் சுமந்து கொண்டு சென்றது. பகைமை அறிந்து அன்பு வென்ற அந்த இரவின் அமைதி அடுத்து வரப்போகும் திருமண வைபவங்களுக்கான இனிய தொடக்கமாக அமைந்தது. பெரியவர்கள் அடுத்த கட்ட ஏற்பாடுகளை பற்றி பேசத் தொடங்க, இளவட்டங்களோ தங்களின் கனவு உலகத்தில் சஞ்சரிக்க தொடங்கினர். செம்புலப்பட்டி கிராமமே அந்த புதிய விடியலை நோக்கி உற்சாகத்துடன் நகரத் தொடங்கியது. இந்த ஸ்டோரியோட கண்டினியூஷனை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.